ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சிவகுரு ரவியின் அரசியலுடைய கணக்கின்படி எல்லாருக்கும் அனைவருக்கும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் தமிழக இந்நாள் முதலமைச்சர். தற்பொழுது எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எப்ப சார் இந்த எலெக்ஷன்லாம் வந்துடுச்சு சார், இப்ப எல்லாம் ரன்னிங்ல இருக்கு சார், எது சார் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம் அப்படின்னு நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற பரணிதரன் சார் இந்த அமைப்புல படி நாங்க எல்லாருமே எலெக்ஷனுடைய தேதியை குறிப்பிடாம நாங்க சொல்ல மாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்க சொல்றோம் அப்படின்னும். ஆனா இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தான் இன்னைக்குதான் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதாவது தேர்தலுடைய பதிவு இருக்குது ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவு. தமிழ்நாட்டுக்கு ஒரே தேர்தல் ஒரே அமைப்புல பதிவாகுது. மே மாசம் 4ஆம் தேதி ஓட்டு பதிவு எண்ணிக்கை. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி யாருக்கு சாதகமா இருக்குது, எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கு? அதிமுகவுக்கா, திமுகவுக்கா, விஜய்கா? ஏன்னா இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு அரசியல் சார்ந்த அமைப்புகளா இருப்பாங்க. சீமான் சொல்லக்கூடியவர் எந்த அணிலுக்குள்ளாரே சேரல, இருந்தாலும் சீமானுடைய அமைப்பு இதுல இருக்கு. அதனால இது 4 முனை போட்டி மாதிரி தான் தெரியுது இது இன்ன வரைக்கும். ஆனா இந்த தேர்தல் தேதிய யாரை குறிப்பிடுது, அதாவது யார வரையறை காட்டி அந்த சிம்மாசனம் சொல்லக்கூடிய அந்த பீடத்துல யார அமர்த்த போகுது, இதுதான் விதி. நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எவரை பத்தியும் பெருமையாகவும் எவரை பத்தியும் சிறுமையாகவும் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஜோதிடத்தினுடைய கர்ம விதிப்படி என்ன நடக்குது அதுதான். ஜோதிடங்கிறது பிரம்ம சாஸ்திரம், பிரம்ம ரகசியம், அதெல்லாம் சூட்சமம். இதுல ஒருவரை இதுவா தாக்கி இதுல இதுவா சொல்லக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உண்மை நிலவரம் என்னமோ அதுதான் போட்டிருந்தோம். 3வது முறை பிரதமர் வருவார் சொல்லியிருந்தா அதே மாதிரி வந்திருக்கார். அப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அதே மாதிரி திமுக 2021 முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு யாருமே நான் பேசும்போது, நான் சொல்லும் போதுலாம் சில பேர் நிறைய பேர் என்ன முரண்பாடா பேசியிருந்தாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுங்க, அதனால 2021 இவர் தாங்க முதலமைச்சர், நீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தேர்தல் தேதி அறிவிச்ச மாதிரி எலெக்ஷன் வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காக தான் முதலமைச்சரும் ஆனாங்க. ஆனா விமர்சனம் பண்ணவங்க எப்பயுமே விமர்சனம் பண்ணுவாங்க, அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. நாங்க அதை பத்தி கடந்து போயிட்டு தான் இருப்போம். இதெல்லாம் நடந்தது. இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்க போகுது இதுதான். இப்ப ஏப்ரல் 23, 2026 இந்த வருடம் எல்லாரும் மனசுல ஒரு கனவு எண்ணிக்கை போயிட்டு இருக்கும். இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கணும். ஆனா விதி விதியாகாது. ஒவ்வொரு விதிக்கும் 100 விளக்குகள் உண்டு. இதுதான் ஜோதிடம், இதுதான் அமைப்புன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. அதனால இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நான் இதுல இன்னைக்கு 4 மணிக்கு அறிவிச்சனால ஏப்ரல் 23 ஓட்டு பதிவு ஒரே நாள், வாக்கு எண்ணிக்கை மே மாசம் 4ஆம் தேதி எண்ணிக்கை, அவ்வளவுதாங்க. இப்ப இது ஏப்ரல் 23ஆம் நாள் அன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் 10ஆம் நாள், பிரபவ வருடம். மறுபடியும் சொல்றேன், பிரபவ வருடம் தமிழ் மாதம் பிறந்து இந்த 2027 தமிழ் மாதம்ங்கிற பிறந்து பிரபவ வருடம் தமிழ் மாதம் 10ஆம் நாள். இந்த ஆண்டுடைய பலன் ஆட்சி மாற்றம்லாம் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த கர்ம வீதி அப்படின்னா ஏன் இதெல்லாம் இந்த அமைப்புக்குள்ள வருதுன்னு அதையே சொல்லிடுறேன். இப்ப பிரபவ வருடம் 10ஆம் நாள் தமிழ், ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு ஒரே நாள்ல பதிவு. இதுதான் விதி. இப்ப ஸ்டாலின் ஜாதகத்தை சொல்ல போறேன். ஸ்டாலின் ஜாதகம் இப்ப அந்த நாளும் இந்த ஜாதகமும் எப்படி இணையுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு ஜோதிடர் கடவுள் கிடையாது. ஜோதிடர் வழிபோக்கன், சொல்லத்தான் முடியும், அவ்வளவுதான். அதுக்காக நான் யாரையும் போய் உங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல முடியாது. கர்ம விதி என்னவோ அவன் அனுபவிச்சுதான் அவன. பிராப்த கர்மா, துஷ்கர்மா, நிஷ்கர்மான்னு நிறைய இருக்குது. இதுல யாரு பிராப்த கர்மா, நிஷ்கர்மா, துர்கர்மாங்கிறது இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். தற்போது 73 வயது ஆகிறது. மீண்டும் சொல்றேன், சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். தற்போது சனி தசை போயிட்டு இருக்கு. 73 வயசாகுது. இப்ப நான் சொல்ல போறது பொது கோச்சாரம். ஜனனகால ஜாதகத்தெல்லாம் சொல்லிட்டேன். பொது கோச்சாரத்துல ஓரளவுக்கு எப்படி இருக்குன்றத அந்த அமைப்பை சொல்லிடுறேன். இந்த கட்சி ஆரம்பிச்சது அறிஞர் அண்ணா. அவருடைய அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, அவரு எவ்வளவு சாதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. கலைஞரும்
முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது வந்து தொடர் வெற்றியை பார்க்கணும்னு அவர் ஆசையில இப்படி எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் உள்ள வந்திருக்காரு. அவருக்கு விதி என்ன சொல்ல போகுதுங்கிறது பாக்குறேன். இது தொடர் வெற்றியா இல்ல அவர் எதிர்கட்சியா வருவாரா இல்ல எதிர்கட்சியை பறி கொடுப்பாராங்கிறது இப்ப சொல்லிடுவேன். இதுதான் விதி. தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சொல்லிட்டேன். இன்றைய அளவுல இன்னைக்கு இந்த எலெக்ஷனுடைய டேட் வந்து வந்திருக்கனால அந்த டேட்டு இவருடைய ராசியும் இப்ப சனி தசை போயிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவரை 73 வயசாவது. சனி தசை இப்ப போயிட்டு இருக்கு. இந்த சனி தசை ஜனன காலத்துல இப்ப இந்த பொது கோச்சார்ல கூட சொல்லியிருந்தேன், குரு வக்ரமா இருக்காரு, குரு வக்ர நிவர்த்தி ஆனா சரியாயிடும்னு சொன்னேன். இப்ப குரு வக்ரமாய நிவர்த்தி ஆயிட்டாரு. ஏற்கனவே இவரை பத்தி நான் நிறைய இதுல கொடுத்திருந்தேன். உள்ள விரிச்செல்லாம் நடக்கும், அது எல்லாத்தையும் நீங்க சரி கட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு அன்னைக்கே கை காமிச்சேன். அதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் சரி கட்டி கொண்டு வந்துட்டார். விதி பலன் என்ன சொல்லுதுன்றதா இப்ப அந்த எண்ணிக்கையுடைய நாளும் இவரு ஜாதகமும் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது போல புரிஞ்சுங்க. 23/4/2026 பிரபவ வருடம் சித்திரை 10ஆம் நாள் அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசிக்குடைய அதிபதி நாயகன் சூரியன் ராசிக்குடையவர் 9 சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல சுடர் விட்டு பிரகாசமா ஒளி தீபத்தோட முழங்குது. சூரியன் உச்சத்துல வரார். ராசி அதிபதி உச்சத்துல, அவரோட புதன். இது எப்படின்னா விளையும் புதனும் சூரியனும் தான் விரும்பிய 4-1-8 அமர்ந்திட்டால் வளையக்கூடியவன் மன்னவனான் ஒரு விதி இருக்கு. அந்த விதியை வந்து இதை தீர்மானிக்குது. 1. 2வது வாக்கு ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறார். எங்க சூரியனுக்கு 2ல. அப்ப இந்த சிம்ம ராசிக்கு 10ல சூரியன் இருக்காரு. அது திக்பலம். 10ல சூரியனுக்கு வந்து எப்படின்னா பிரமாதமான ஒரு பலம். அதாவது இது மாளவியா யோகம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்சி பலம் பெற்றிருக்கு. இது வந்து சுக்கிரன் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவார், தொழிலை கெடுக்க மாட்டார். அதாவது உழைக்காம எந்த அளவுக்கு ஒரு அமைப்பெல்லாம் ஒரு யோகம் ஒரு கிடைக்குதுன்னா அது சுக்கிரன் தான். அவங்க சுக்கிர பலம் பெற்றவங்க உழைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களை தேடி எல்லாமே வந்துடும். இந்த அரசியலுடைய நாள் அன்னைக்கு அந்த சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, சூரியன் உச்சமா இருக்காரு. இப்ப பாருங்க, குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இது பேர் குரு சந்திர யோகம். இந்த சிம்ம ராசிக்கு குரு சந்திர யோகம். ராசியில கேது இருக்கார், ஆனா கேதுடைய சாரத்துல சூரியன் இருக்கிறார். ஆனா வீடு கொடுத்தவர் யாரு? சூரியன் கேதுவுக்கு. அப்ப ராசியில கேது இருக்கும்போது கேது வந்து கெடுப்பார் இல்லைன்னா, ஆனா கேது கெடுக்க மாட்டார். முழு புரிஞ்சுங்க. ஏன்னா சூரியன் வந்து கேதுவோட சாரம் வாங்கியிருக்காரு. ஆனா சூரியன் வந்து செவ்வாய் வீட்டுல தான் இருக்காரு. சூரியன் உச்சமா இருக்கனால இது யோகத்தினுடைய அமைப்பு. இதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா கிரகங்கள்லயே பாம்பு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இவங்க எல்லாத்தையும் விட பாம்பு தான் வலு அதிகமான்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கே ஒரு பாடம் சொல்றான். தனக்கதிகம் செவ்வாய், அதாவது செய்யும் புந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வைய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன், அவனே சோமன் மிக ஐயன், சசிக்கு கதிர் வலிது, பானவர்க்கு பாம்பே வலிதுன்றான். கிரகங்கள்லயே நாங்க தாண்டா வலிமைன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு கிரகம் சொல்லக்கூடியது கேதுவும் ராகுவும் பலம் பொருந்தி இருக்கிறாங்க. ராசியில கேதுவும் ராசிக்கு 7ம் ராகுவும் இருக்கிறாங்க. இது இவ்வளவு நாள் வந்து தொல்லை கொடுத்திருந்த ராகு கூட இருந்த அந்த சனியை இப்ப விலகி 8க்கு போயிட்டா கூட கெடுக்க மாட்டார். குரு வந்து இந்த ராசிக்கு வந்து 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 8 கூடிய அஷ்டமாதிபதி. அவர் வீட்டுலதான் சனி போய் நிக்கிறார். அதனால அந்த வேலையை அவர் கெடுக்க மாட்டார். அதுக்கு அடுத்தது இப்ப குரு 11ல லாபஸ்தானத்துல இருக்கார், சந்திரனும் கூட இருக்கார். அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு குரு சந்திர யோகமும் வேலை செய்யும். இதுல வந்து எப்படின்னா கஜகேசரி யோகம். கஜகேசரினால சந்திரனோட குரு இருந்தாலும், குருவோட சந்திரன் இருந்தாலும், சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்தாலும், குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தாலும் இதுக்கு பேர் கஜகேசரி யோகம் சொல்றான் விதி. அப்ப ஞானிகள் என்ன சொல்றாங்க பாருங்க. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்புலிதான் இருக்கில், விரைவு மட்டிடத்தில் மற்றொரு மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமா கஜகேசரியம் யோகமே. ஓட்டு போற அந்த நாள்ல இவருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கஜகேசரி யோகம் பலமா இருக்குது. அப்ப எதிரிகளுடைய பலங்கிறது பலகீனமாகுது, இவருடைய பலம் பலமா இருக்குது. அதனால இவருக்கு விதி பலன் நல்லா இருக்கு. அதனால வெற்றி என்பது இவருக்கு சாதகமா இருக்கு. அன்றைய நாளும் நல்லா இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் கால் வாங்கியிருக்கு, குருவோட கால வாங்கியிருக்கு. அந்த சந்திரனும் அவரோட இருக்கிறார். சந்திரனும் சிம்மத்துக்கு 11ல சாணபலம் பொருந்தி இருக்காரு, சூரியனும் சாணபலம் பொருந்திருக்காரு, குருவும் நல்லா இருக்காரு. அப்ப குருவும் ஒரு யோகம் 11ல,
சந்திரனும் ஒரு யோகம் 11ல. அதனால இது கஜகஸ்ரீ யோகம் சிறப்பான ஒரு அமைப்புல போயிட்டு இருக்கனால வெற்றி என்பது இவருக்கு முழுமையாக வருது. இதுதான் விதி. இதுல 98% இவருக்கு சாதகமா இருக்கு. நாங்க யாரை பத்தியும் தவறா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விதி பலன் என்ன சொல்லுதுன்றது நான் சொன்னேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் டேட் போட்ட உடனே நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஒரு அமைப்பாயிட்டேன். தமிழ்நாட்டினுடைய அமைப்பு ஒண்ணு இவருக்கு சாதகமா இருக்கு. ஜோட ரீதியா அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். நம சிவாய். திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகப்படி 76 ஆண்டுகள் இவரு அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு ஒரு நூற்றாண்டு கிட்ட வந்துருச்சு. ஆனா அவங்க கனவு கண்டது தொடர் வெற்றி ஆகணும்னு. அவராலையும் அந்த வெற்றியை தொட முடியல. ஆனா கலைஞரும் கனவு கண்டார் அந்த வெற்றியை தொடரணும்ட்டு. ஏன்னா ஜெயலலிதா தொடர் வெற்றி எல்லாம் பண்ணாங்க, அதிமுக தொடர் வெற்றி வந்தது. இதுல அவங்க தொடர் வெற்றி வரணும்ன்றதுக்காக எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த தொடர் வெற்றி வரல, கை நழுவி போயிடுச்சு. ஆனா விதி விலக்கு பாருங்க, விதி இதுதான் விதி விதி விலக்குன்ற விதி விலக்கு விதியாவது. ஒவ்வொரு விதிக்கும் 100 விலக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி அது இந்த கர்மா தான். இந்த கர்மா ஏன்னாக்கா அது துஷ்கர்மா. ஆனா இவருடைய ஸ்டாலின் குப்பை அமைஞ்சிருப்பாருங்க, இது பிராப்த கர்மா. இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து அதை அவன் கண்விடல்னு இவரால முடிக்க முடியும். இந்த நேரத்துல தான் டைமிங் தான். அப்ப இந்த ஜாதகம் இந்த நேரத்துக்கு ஒரு ஒத்து போகுது. அவங்களுடைய கனவுகள்லாம் இவர் நினைவாக்க கொடுக்கறது ஸ்டாலினுக்கு மிக அருமையான ஒரு நேரம். கலைஞருடைய ஆத்மா இன்னைக்கு சந்தோஷப்படும். இதுதான் ஒரு விதி. யாரையும் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எனக்கு இல்ல. ஜோதிடம் என்ன கர்மா விதி கூற்றுப்படி கலைஞராலே முடியாதது இவர் முடிச்சுக்கிறாருப்பாங்க. அதுதாங்க விதி. ஒண்ணு. ரெண்டாவது, 3 மாத காலங்கள் பிறகு இவர் தன்னுடைய உடலை சரி பண்ணிக்கணும். ஒரு மருத்துவ ஆலோசனை வேணும். 3 மாத பிறகுதான் இவருடைய உடல்ல சில பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும். மருத்துவரை ஆலோசனை கேட்காம இவர் எங்கேயும் பயணிக்க கூடாது. இது உடலை தான் பாதிக்கும், ஆனா வெற்றியை பாதிக்காது. அதாவது 198% அவருக்கு சாதகமா இருக்கு. இந்த 2% நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சொல்ல எனக்கு தலை ஆளுமன்னு சொல்லுவாங்க. ஆனால் விதி இதை மீறி ஒரு விதி நடக்குன்னா அது இறைவன் தான். என்னுடைய குற்றம் இல்ல. ஜோதிடர் என்பது கடவுள் கிடையாது, ஜோசியர்லாம். அதனால ஜோதிடர்ல நானும் மனுஷன் தான், எனக்கும் அந்த உணர்வு இருக்கு. அதனால என்னுடைய ஜோதிட அமைப்புப்படி திமுகங்கிறது இந்த வாட்டி 2வது முறை தொடர் வெற்றியா வருது. வாழ்த்துக்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. முதல் வாழ்த்துக்கள் ஜோதிடர். இந்த சன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக அவருக்கு வாழ்த்து சொல்றேன். ஓம் நம சிவாய.